யாருன்னா கவிதைகள் கதை மற்றும் காப்பி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் திரு பரணிதரன் நாராயணன் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். இதோ லயன் டேல்ஸ் மற்றும் சென்னை டாக்கீஸ் இணைந்து வழங்கும் தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம். தமிழ் திரைப்படங்களில் மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்தது புதிய பாடல்களா அல்லது பழைய பாடல்களா? இனி நடுவர் பாடாச்சிங்க. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? பின்னாடி இருக்கிறவங்களா? நீங்கெல்லாம் வந்ததே எனக்கு பிரமாதமா இருக்கு. அப்புறமா உங்ககிட்ட நான் வந்து பேசுறேன். சரி, சிஎஸ்கே இன்னைக்கு தோத்துட்டாங்க. எனக்கு தெரியும், எல்லாம் பயங்கர டிசப்பாயிண்டா வந்திருப்பீங்க. அதுக்காக தான் இந்த 2 அணியினரும் மிக பிரமாதமா ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நீங்க போகும்போது இந்த சீசன் சிஎஸ்கே தோத்தது மறந்துட்டு தான் போவீங்க, கவலைப்படாதீங்க. ஆனா இந்த பட்டிமன்றத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா பண்ணணும் அப்படின்னு ஒரு கனவு எங்களுக்கு. அது வெறும் உள்ளூர் திறமையாளர்கள், உள்ளூர் பேச்சாளர்களை வச்சுதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு 3 வருஷமா இது வந்து ஒரு திட்டமிடல் நடந்து அதுதான் இப்ப வந்து நிறைவேறியிருக்கு. இதனுடைய முழு கிரெடிட்ஸும் எங்கள் அண்ணன் சோமு அவர்கள் தான் போய் சேரும். லோன் ஸ்டார் தமிழர். அதாவது நீங்க அவரை வந்து எப்படின்னா மேடையெல்லாம் பார்க்க மாட்டீங்க. அவர் வந்து பின்னாடி வந்து பிஹைண்ட் தி சீன்ஸ்ல இருக்கிற ஒரு ஆள். அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே அவர் தான். அவர் சொல்ல நாங்க செய்யறோம், அவ்வளவுதான். இன்னும் உங்களுக்கு டாலஸ் தமிழ் மக்களுக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. சரி, பட்டிமன்றம் ஏன் அப்படின்னு நாங்க நிறைய விஷயம் பண்ணலாம் அப்படின்னு பேசணும். பட் பட்டிமன்றம் ஏன் அப்படின்னு யோசிச்சப்ப நம்ம பண்டிகையும் பட்டிமன்றையும் பிரிக்கவே முடியாது. தீபாவளினா ஒரு சிறப்பு பட்டிமன்றம், பொங்கல்னா ஒரு தைப்பொங்கல் பட்டிமன்றம், தமிழ் புத்தாண்டுனா இன்னொரு பட்டிமன்றம். இப்படி பட்டிமன்றம் பேசியே கேட்டான் தமிழன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா பேசி கேட்டா மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட 2000-3000 வருஷமா இந்த தமிழ் வாழ்ந்துட்டுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள்லாம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தான் நான் பார்க்கிறேன். சரி, திரைப்படங்கள் ஏன் நம்ம கொண்டாடுறோம் இப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திரைப்படங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து முக்காலத்தை காட்டும். அது அந்த மாதிரி ஒரு கலை அப்படின்னா திரைப்படம் தான். உங்களுக்கு பாஸ்ட பார்க்கணுமா, நடந்து முடிஞ்சதை பார்க்கணுமா, பொன்னியின் செல்வன் நீங்க புக் படிச்சிருக்கலாம். ஆனா ஒரு விஷுவலா நீங்க பார்க்கும்போது அது வேற ஒரு ஃபீலிங். அது திரைப்படத்தால மட்டும்தான் முடியும். அதே மாதிரி நடக்கிற விஷயங்கள் ஆகட்டும், எதிர்காலத்தில் நடக்க போற விஷயங்கள் அதையும் திரைப்படங்கள் மட்டும்தான் காட்டுது. எந்த ஒரு ஊடகமும் உங்களுக்கு அப்படி ஒரு விஷுவலா காட்டுற ஒரு மீடியம் கிடையாது. சரி, திரைப்படங்கள், பாடல்கள் ஏன் நம்ம வாழ்க்கையில பாடல்களே கிடையாது, பட் ஏன் நம்ம பாடல்கள் கொண்டாடுறோம்? அதுக்கும் காரணம் இருக்கு. நம்ம திரைப்பட பாடல்கள் வந்து சங்க தமிழ் பாடல்களோட தொடர்ச்சியா தான் நான் பாக்குறேன். நீங்க எந்த கவிஞரை போய் கேட்டீங்கன்னாலும் சங்க தமிழ் படிச்சாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அழகான தமிழ்ல பாடல்கள் எழுதுவாங்க. பாடல்கள் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கையில் இருந்திருக்கும். சில சமயம் மருந்தா இருக்கும், சில சமயம் விருந்தா இருக்கும். அது நாம எப்படி பாக்குறோம்ன்றது நம்ம கையில தான் இருக்கு. இப்ப நம்ம பழைய பாடலாம் புதிய பாடலாம்னு பார்க்கும்போது எங்க நம்ம லைனை டிராப் பண்ணணும் அப்படின்னு நாங்க பேசிட்டு இருந்தப்ப அதுவே ஒரு பட்டிமன்றம் ஆச்சு. நீங்க வேற 1992 ஏன் எடுத்தோம்னா 1935 காளிதாஸ் அதுதான் முதல்ல வந்த பேசு படம், பாடல்கள்லாம் வந்த ஒரு படம். கிட்டத்தட்ட ஒரு 90 வருஷ வரலாற்றை வந்து பாடல்களை வந்து நாம எப்படி சுருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பழைய பாடலா புதிய பாடலாம் பிரிக்கும் போது ஏகப்பட்ட டிஸ்கஷன் நடந்தது. சரி, நாம லாஸ்ட் ஒரு 30 வருஷம் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்லாம் பேசணும். ஆனா லாஸ்ட் நீங்க 30 வருஷம் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கண்ணதாசனை பத்தி பேச மாட்டோம். தமிழ் பாடல்களை நீங்க கண்ணதாசனையும் எம்எஸ் வச்சு பேசாம தமிழ் பாடல்கள் கிடையாது. சோ அதனால எல்லா வருஷத்தையும் எடுத்துப்போம் பேசி 92 ஏஆர் ரஹ்மான் வருகை. ஏன் ஏஆர் ரஹ்மான் வருகை அப்படின்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் நிறைய பாடலாசிரியர்கள், நம்ம அதெல்லாம் பின்னாடி பேசுவோம். சோ 92 தான் வந்து லைன் இன் தி சாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோடு ராமர் லட்சுமணன் போட்ட கோடுன்னு சொல்லலாம். சோ 92க்கு முன்னாடி வந்த பாடல்கள் எல்லாமே பழைய பாடல்கள், 92க்கு அப்புறம் வந்த பாடல்கள் எல்லாமே புது பாடல்கள்லாம் வச்சுதான் இவங்க 2 பேரும் 2 அணியா பேசுறாங்க. சோ திரைப்படம் முடிஞ்சாச்சு. இப்ப இருக்கிற பேச்சாளர்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சு டாலஸ் மக்கள் இங்க தமிழ் மக்களுக்காகவும் சரி, தமிழ் ஆசிரியர்களாக இருந்து தமிழ் மாணவர்களுக்காக நிறைய வாலண்டரி ஒர்க் பண்றவங்க தான் இவங்க. மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்கூல்ல வந்து ஆசிரியராகவோ இல்ல முதல்வராக இருந்து இல்லைன்னா புத்தகம் எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுநர் தான் இங்க இருக்காங்க. ஸோ இவ்வளவு சொல்லிட்டேன். இனி அடுத்தது ஒவ்வொரு அணியா கூப்பிட போறேன். முதல்ல
இப்ப கிரிக்கெட்டும் சரி நம்ம சினிமாவும் சரி நம்ம வாழ்க்கையில பிரிக்கவே முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா ஐபிஎல்லாம் பாத்தீங்கன்னா 14 வயசுல ஒரு பையன் ஓப்பனர் ஆகி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு டீமும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்ல சின்ன பசங்க 2 பேர் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனர் ஃபர்ஸ்ட் பவர் பிளே அடிச்சு ஆடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 பேர் இங்க வச்சிருக்காங்க. பவர் பிளேல இருக்கிற 2 பேர் முதல்ல ஹரியை நான் கூப்பிடுறேன். ஹரி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது பிளேயர்ஸ் தான் பாத்தீங்கன்னா லோக்கல் ரஞ்சி டிராஃபி விளையாடுவாங்க முதல்ல, அதுக்கப்புறம் அடுத்தது, அதுக்கப்புறம் துலீப் டிராஃபி, அதுக்கப்புறம் ஐபிஎல், அப்புறம் சாம்பியன்ஸ் டிராஃபி. இவங்கெல்லாம் அப்படி கிடையாது, நேரா சாம்பியன்ஸ் டிராஃபி தான் விளையாடுறாங்க. இவரோட முதல் அறிமுக பட்டிமன்றமே பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் திரு ராஜா அவர்களின் பட்டிமன்றம் தான். ஸோ ஹரி அவர்களை பழைய பாடலிலிருந்து முதல் முறையாக பேச வாங்க ஹரி. தமிழ் மொழிக்கு அழகு, அத்தமிழுக்கு ரகரம் அழகு. அந்த அழகான தமிழ் நான் இணைந்து மாலை பொழுதில் தமிழ் புத்தாண்டை கொண்டாடிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான தமிழ் வணக்கம். இவரை பத்தி பேசிட்டு போது என் நண்பர் ஒருத்தர் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு 9வது படிக்கிற ஒரு பையன் வந்து பட்டிமன்றத்துல பேச்சாளராக இருக்கிறாரு அப்படின்னு அவர் நம்ப முடியல. என்னப்பா அந்த பையன் தமிழ்ல பேசுறாரா ஆங்கிலத்துல பேசுறாரா எனக்கு கேட்டார். தமிழ்ல தாங்க பேசுறாரு நீங்க அப்படின்னு அவரோட பழைய வீடியோ ஒன்று அனுப்பிச்சேன். அவருக்கு உண்மையாவே அவர் பொறுப்பு முடியல, இந்தியாவில் இருக்காரு அவர் தமிழ் அவர் தான் காப்பாத்துறான்னு நினைச்சிட்டு இருப்பாரு. இவர் வீடியோ அனுப்பிச்சோடனே அவருக்கு வந்து ஆத்து போச்சு, என்னப்பா இப்படி நாமெல்லாம் என்னப்பா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. நாமெல்லாம் என்னங்க பண்ணிட்டு இருக்கோம், பிள்ளையார் பால் குடிக்கிறாருன்னு ஒவ்வொரு கோயிலும் போய் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த வயசுல. இவர் பாருங்க பேச்சாளராக இருக்காரு. வேலை நிமித்தமாக அயல் நாட்டுக்கு வந்தாலும் தன் தாய்மொழியை மறக்காமல் என்னை போன்ற அடுத்த தலைமுறைக்கு தமிழை எடுத்துச் செல்லும் நடுவர்களுக்கும் மற்ற பேச்சாளர்கள் மக்களுக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு எனக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாரும் பிடிச்ச தலைப்பு. மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்தது பழைய பாடலா அது புதிய பாடலா? புதிய பாட்டை மட்டுமே கேட்டு வந்த ஜென்சி தலைமுறையிலிருந்து வந்தனா பழைய பாட்டுக்காக பேசினா எங்க தலைமுறைய பழைய பாட்டு எவ்வளவு கவர்ந்துருக்குன்றதுக்கு யோசிப்பாங்க. நடுவரையா, இசை என்பது இதயத்தின் மொழி, நம் உணர்ச்சியின் பிரதிபலிப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சந்தோஷமா இருந்தோம்னா பாட்டோட இசை புரியும், இதுவே கொஞ்சம் சோகமாவோ இல்லை வருத்தமாவோ இருந்தோம்னா அந்த பாடலுடைய வரிகள் புரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் கிட்ட வந்த புதிய பாடல்கள்ல இசையும் புரியல வரியும் புரியல, அப்புறம் எப்படிங்க மனசு கவருது? அந்த காலத்து பாடல்கள்ல பக்தியை வளர்த்தாங்க. ஒவ்வொரு மத கடவுளுக்கும் பாட்டு இருந்தது. உதாரணத்துக்கு மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா. இந்த பாட்டை கேட்டா அந்த மருதமலை முருகன் மட்டும் இல்லைங்க, எல்லா மலை முருகனும் உருகிடுவாங்க. மக்கள் மனதை கவர்ந்ததுனால தானே தளபதி ஹில்லில இருந்து போட் வரைக்கும் நான் பாட்டை யூஸ் பண்றாரு. புதிய பாடல்கள்ல ரொம்ப பெருசா பேசப்படுறது ஃபாஸ்ட் பீட் வைக்கும் தான். ரெண்டும் பழைய பாட்டுல இல்லையா? நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் நடிச்ச ஆல் டைம் ஃபேவரட் மூவியான தளபதின்ற பாட்டுல வர ராகமா கைதன்ற பாட்டுல இல்லாத வைமாங்க புது பாட்டுல இருக்கும்போது நாங்க இருந்தப்ப மிகப்பெரிய வெற்றி பெற்ற பாடல். அவர் சொன்ன மாதிரி அது அவ்வளவு மக்களுடைய மனதை கவர்ந்தது. அதுல அந்த இசைஞானி வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்டான சாக்ஸோஃபோன் ட்ரம்பட் ஆரம்பிச்சு ஃபோக் மியூசிக் கர்நாடிக் மியூசிக் எடுத்திருந்த பாரு. இந்த பாட்டு பிபிசி வேர்ல்ட் சர்வீஸ் போல 2002ல மோஸ்ட் பாப்புலரான சாங்ஸ்ல 4ஆவது இடத்தை பிடிச்சது. அதுவும் எதிரணி பேச வந்திருக்கிற புது பாடலோட காலகட்டத்துல மக்கள் மனதை கவராம இது சாத்தியமா இருக்குமா? அது மட்டும் இல்ல, நம்ம எம்சி சொன்ன மாதிரி இதை யாராவது வாசிக்கலையோ ஒரு பாடலோ ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாரும் பின்னாடி அப்படியே கோரஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சமீபத்தில் நடுவரையா நான் லப்பர் பந்துன்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தோட ஒவ்வொரு பாடும் நல்லா தான் இருக்கும். தம்பி ஸ்கூல் கட் பண்ணிட்டு போனியா இல்ல? நான் சொன்ன மாதிரி அந்த படத்தோட ஒவ்வொரு பாடும் நல்லா தான் இருக்கும். அந்த படம் ரொம்ப ஹிட் ஆச்சு. ஆனா அந்த படத்தை மக்கள் கிட்ட அவ்வளவு சீக்கிரமா கூட போய் சேர்த்து எது தெரியுமா? ஒரு பாட்டுங்க, ஒரே பாட்டு, நம்ம கேப்டனுடைய பாட்டு. நீ பொட்டு வச்ச தங்க போடும் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதும். புதிய பாடல் வருது ஞாபகம் ஏன்னா
ஒரு புதிய படம் எவ்வளவு நல்லா இருந்தாலும் அது மக்கள் கிட்ட அவ்வளவு சீக்கிரமா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு மனசை கவர்ந்த பழைய பாடல் தேவைப்படுது. திரைப்பட பாடல்களை பத்தி பேசிட்டு பாடல்களை பத்தி பேசாம இருக்க முடியாது. அவர் எவ்வளவோ பாடல்கள் பாடினார். இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு நம்ம குறிப்பிட்டா கொடுக்கிறது இந்த பாட்டு தான். இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே, இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே. இந்த பாட்டு மாதிரி அவர் பாடின புது பாடல்கள்ல அவருக்கு டெடிகேட் பண்றதுக்கு ஒரு பொருத்தமான பாட்டு இருக்காங்க. இருந்துச்சுன்னா எதிர்ப்பு சொல்லுங்க. பழைய பாடல்கள் மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்ததுக்கான இன்னொரு காரணம் அர்த்தமுள்ள வரிகள் தான். உதாரணத்துக்கு நம்ம கவிஞர் கண்ணதாசனின் இறுதி பாட்டான கண்ணை கலைமானை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த பாடல வரிகள் உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே, நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என்றும் சந்நிதி. இந்த பாட்டை நம்ம ஒரு தாய் தன் குழந்தைக்கு பாட மாதிரி எடுத்துக்கலாம், ஒரு கப்பலுக்குள்ள இருக்க மாதிரி எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு கவிஞன் தான் இவ்வளவு நாளா நேசிச்ச மொழிக்காக இந்த பாட்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த காலத்துல பாடல்கள்னா நம்ம உணர்வு பூர்வமாகவும் அர்த்தமுள்ளதாக இருந்தது. இப்ப வர பாடல்கள் முழுசா தமிழ் இருந்தாலே பெரிய விஷயம். நடுவரையா ஒரு நல்ல தூக்கத்துக்கு தேவையானது சரி நான் சொல்றேன். அம்மாவின் காலாட்டு, பாட்டி சொல்ற கதைகள், ஒரு நல்ல கதை புத்தகம். ஆனா எப்பவுமே நம்ம ராஜா சார் போட்டு அடிச்சுக்கவே அவங்களுக்கு ஒரு ஸ்டாம்ப் மட்டும் எடுத்துக்காங்க. இந்த பாட்டை கேட்டீங்கன்னா உங்க நாள் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆவோ எவ்வளவு ஹெக்டிக்கா இருந்தாலோ அது எல்லாத்தையும் மறந்து உடனே ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. பூவே செம்பூவே உன் வாசல் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம், வாய் பேசிடும் புல்லாங்குழல், நீதான் ஒரு பூவின் மடல். இந்த பாட்டை இந்த மாதிரி அந்த காலத்துல ஒரு படத்துக்கு அட்லீஸ்ட் 2 இல்ல 3 மெலோடி சாங்ஸ் வந்துருச்சு. ஆனா எதிரணி பேசுற காலகட்டத்துல அது படிப்படியா குறைஞ்சு இப்போ இந்த மாதிரி பாடல்கள் வரதே ஒரு பெரிய விஷயமா மாறிடுச்சு. இப்ப வர பாட்டா நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா தூக்கம் வராதுங்க, தலைவலி மட்டும்தான் வரும். கடைசியா நடுவரையா புதிய பாட்டு கேட்பதுன்றது நம்ம கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி சிஎஸ்கே SRH மாதிரி பார்ப்போம், ரசிப்போம், ஒரு 2 நாள்ல மறந்துடுவோம். ஆனா பழைய பாட்டு கேட்பதுன்றது நம்ம காலங்காத்தால அலாம் வச்சு இருந்துச்சு, அப்பாவையும் அம்மாவையும் எழுப்பி விட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஃபுல் மேட்சும் லைவா உட்காந்து பார்க்குற மாதிரி. கல்யாணம் ஆனா உனக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. இப்போ பார்க்குறேன், அனுபவத்தை சொல்றேன். அப்போ ஞாபகம் இருக்கும், வாழ்நாள் முழுக்க பசுமையா இருக்கும் பழைய பாட்டு கேட்பதுன்றது. அதனால புதிய பாட்டு செவிக்கானது, பழைய பாட்டிலே மனத்துக்கானதுன்னு கூறி நல்ல வாய்ப்பு நாளைக்கு நல்ல ஒரு அவர் பிளே முடிஞ்சது. நீங்க அடுத்தது வீட்டு வர உங்களை ஆண்டவன் ஆசீர்வதிப்பாரு. சோ ஹரி கலக்கிட்டாரு. அடுத்தது உங்க பவர் பிளேக்கு யார் வராங்க? அக்ஷிதா. அக்ஷிதா மிகப்பெரிய தமிழ் பேச்சாளர். கதைகளுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 700 திருக்குறள் தெரியும் அவங்களுக்கு. நான் தான் சொன்னேன், இன்னொரு 630 படிச்சீங்கன்னா அடுத்த திருக்குறள் நீங்க தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு முயற்சி பண்றேன்னு இருக்காங்க. வாழ்த்துக்கள் அக்ஷிதா, கலக்குங்க. பழையது நினைத்து நிற்க வேண்டாம், புதியது எப்போது முன்னேறும், காலத்தோடு நடப்போம் முன்னேறலாம். வாக்கி புது பாடல் பாடிடுவோம், பாட்டுக்கள் மாறும், இசை மாறும், உலகம் முழுதும் ஒரு புதிய தோற்றம். காலம் மாறுது, நேரம் பறக்குது, விழிகள் தெரிக்குது, யாரும் விழிக்குது. தமிழ் புது இசை இப்போ பெற லெவலு, தமிழ் புது பாட்டு உலகத்தை ஆளு. ஆள போறான் தமிழ எல்லாமே, வெற்றி மகன் வழிதான் எல்லாமே. வீரன் யாருன்னு
மாட்டுக்கும் அத நீதிய அவன் தானே. இப்படி ராப்பையும் வெஸ்டர்ன் மியூசிக்கையும் கலந்து எங்களை மாதிரி இருக்க இளைஞர்களை ஒரு பாடலாசிரியராக மாத்துறது நான் அடித்து கொண்டேங்க. இப்ப வர புது பாடல்கள் தான். இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல புது பாட்டுக்கு ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பழைய பாட்டெல்லாம் சிறந்ததுன்னு பேச வந்திருக்கும் எதிர்த்தரப்பு அங்குகள் நாட்டிகளுக்கும் சரி கண்ணா, நீ ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்தியா இல்லையா? நாங்களாம் லீவ் போட்டோம். நம்ம நடுவர், நீங்க நடுவர் இல்ல சார், நீங்க படத்துல மாசியா ஃபர்ஸ்ட் டைம் திரும்பி பார்க்குற சீன் சார். இந்த இந்த உங்க நாடுதான் இங்க வேர்டிட்டு, ஆனா அனிருத் பச்சு தான் இன்னைக்கு ட்ரெண்டிங். மற்ற இந்த கூடியிருக்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். நடுவரையா அவர்களே, பழைய காலத்துல இருக்க சில பாடலாசிரியர்கள் பேரெல்லாம் சொல்றீங்களா? அதே பேர் தெரியுமா? இப்ப சட்டுன்னு கேட்கக்கூடாது. எல்லாமே ஆண் பாடலாசிரியர் தான். ஆனா இன்னைக்கு எத்தனை பெண் பாடலாசிரியர்கள் உருவாகிட்டு இருக்காங்க. தாமரை, உமாதேவி, குட்டி ரேவதின்னு சொன்னா சொல்லிட்டே போகலாம். பழைய பாடல்கள்னா பெண்களை பத்தி சொல்லணும்னா காதல், சமையல், அழகுன்னு சொல்லி ஒரு குட்டி வட்டத்துக்குள்ளாரே சுருக்கிடுவாங்க. ஆனா இப்ப வர பாடல்கள் பெண்களின் வலிமையும் சுதந்திரத்தையும் பத்தி நாங்க தாங்க பேசுறோம். உதாரணத்துக்கு சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே புது பாடல்கள்ல. சரி, பழைய பாடல்கள்ல அம்மாவும் பிள்ளைகளை பத்தி சொல்லணும்னா தாயினும் கோயில்ல காக்க மறந்துட்ட அந்த மாதிரி சென்டிமெண்டலாக பாடல் இருக்கும். இப்ப எல்லாம் அந்த மாதிரி சென்டிமெண்டலாக நம்ம கிட்ட பாட்டு இருக்குது. நான் கலைக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான பாண்டிங் கிரியேட் பண்ற மாதிரி நம்ம கிட்ட பாட்டு இருக்குது. இப்ப நான் அம்மா கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசணும்னா சொல்லுவேன், எங்க அம்மா இப்படி சரி, பழைய காலத்துல வரிகள்லாம் சொல்லணும்னா ரொம்ப அழகா அட்டகாசமா இருக்கும். ஆனா எங்க வயசு குழந்தைங்களுக்குலாம் 4 லைன் படிக்கிறதுக்கு முன்னாடி 2 டிக்ஷனரி தேவைப்படுவாங்க. ஆனா இப்ப வர புதிய பாடல்கள் எல்லாம் இங்கிலீஷ்ல எழுதுறீங்கல்ல, ஈஸியா இப்ப வர பாடல்கள்லாம் கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவரே. என்னோட ஃபேவரட் பாடலாசிரியர் யுகபாரதி பாடல். இந்த மாதிரி தாங்க பாட்டு புரியுது, வரிகள் புரியுது, எல்லாருக்கும் நல்லா இருக்குது. நம்ம நடுவருக்கே பிடிச்ச பாட்டாக இருக்குது. வைங்க எல்லாமா இப்படி பண்றீங்களேம்மா. சரி, பழைய பாடலாம் ஆட்டம் பாட்டம்னு சொன்னாலே ரொம்ப ஸ்லோவான மூவ்மெண்டாக தாங்க இருக்கும். ஆனா அதான் அந்த பாட்டு இருக்குமே, வாடாயே மச்சி வாழக்கா பச்சி பச்சி. அதுக்குன்னு தனியா பெரிய ஃபேன் பேஸ் இருக்காங்கம்மா, கிண்டல் பண்ணாதீங்க. 4 வரைக்கும் ஒரே ஸ்டெப் தாங்க. ஆனா இப்பெல்லாம் வந்துட்டு டான்ஸ்னு சொன்னாலே ஒரு கழுத்து, ஒரு காலு, ஒரு ஃப்ளோர்னு சொல்லிட்டு எத்தனை பாட்டி கூட வந்துட்டு கூகுள்ல வாட் இஸ் ஹுக் ஸ்டெப்னு சர்ச் பண்றாங்க. சரி, இப்ப வந்துட்டு அடுத்தது தமிழ்லாம் வந்துட்டு உலகில் இருந்து கொண்டு போக நாங்க தாங்க பாட்டு வச்சிருக்கோம். அஸ்கு நண்பன் படத்துல வர பாட்டை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. எங்க பாட்டு புரியல, பெண் எடுத்து கவுண்டர் ஆரம்பிச்சிடாதீங்க. பெண்ணை முடிவீங்க. சரி, இந்த பாடல்ல காதல்ன்ற ஒரே வார்த்தைய தமிழ்ல, ஹிந்தில, ஸ்பானிஷ்ல, அரபில சொல்லிட்டு இத்தனை மொழிகள்ல எழுதிருக்காங்க. இப்படிலாம் பாட்டு எழுதுனா பேன் இண்டியா லெவல் மட்டும் போகாதுங்க, நம்ம ஹாலிவுட்ல கலக்கிடுவோம். சரி, முன்னாடிலாம் படம் வராங்க, அதுக்கப்புறம் தாங்க என்ன பாட்டுன்னு கேட்போம். இப்பெல்லாம் பாட்டு வந்துருதுங்க, அதுக்கு 1 மில்லியன் வியூ தொட்டுருதுங்க, அதுக்கப்புறம் தாங்க என்ன படம்னே தெரிஞ்சுக்கிறோம். போன வாரம் நம்ம டக் லைஃப் படத்துக்கு பாட்டு வந்துச்சுங்க. ஜிங்கு ஜா ஜிங்கு ஜிங்கு ஜா ஜிங்கு ஜா ஜிங்கு ஜிங்கு ஜா
ஆனா பாட்டு தக் லைஃப் பாடுறதுக்கு மேல டக் லைஃப் காட்டுதுங்க. ஆனா நீ என்ன ஃபுல்லா யூடியூப்ல தான் கேட்டிருக்க. உங்க அப்பா பாட்டு போன வாரம் ரிலீஸ் ஆன பாட்டு நான் தான் இது போய் பார்க்கறேன். சரி, நம்ம எதிராளியே எடுத்துக்கோங்க. பழைய காலத்துல எத்தனையோ நல்ல மொபைல்லாம் இருக்குது. நோக்கியா 1100. இங்க எத்தனை பேர்லாம் அதை வச்சிருக்கீங்க? சரி, வண்டியை கூட எடுத்துக்கோங்க. பழைய காலத்துல எத்தனையோ நல்ல வண்டி இருக்குது. இங்க எத்தனை பேர் பழைய வண்டியெல்லாம் வச்சிருக்கீங்க? சரி, நம்ம நடுவரையாவே கேட்டுருவோம். நடுவரையா, நீங்க என்ன போன் என்ன நீங்க என்ன போன் என்ன கரைச்சிருக்கீங்க? சொன்னா மாட்டிப்பேன். நான் நடந்தே வந்தேன். உனக்காக நில்லு, நீ எது வேணும் சொல்லு, சந்தோஷம் கொடுக்காது நானும் சொல்லு. இந்த பாட்டு நம்ம டீமுக்காகவே எழுத மாதிரி இருக்குங்க. நம்ம நம்மளுக்காக நிக்கிறோம். சந்தோஷம் கொடுக்காத எதுனாலும் தள்ளு. தலைவரே சொல்லியிருக்காங்க. பெருசா சந்தோஷம் கொடுக்காத பழைய பாட்டை அதாங்க நம்ம தள்ளி வச்சிட்டோம். கடைசியா ஒரு குட்டி கவிதையோட முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். புதிய பாட்டு டீம்னா நம்ம டீம் சார். வீட்டு கேட்டா அவ்வளோ அதிகம் ஒரு ட்ரீம் சார். பழைய பாட்டு லவ் பண்ணா ஓகே, நோ டென்ஷன். ஆனா புதிய பாட்டு தான் இருக்குது, ஃபுல் டைம் டென்ஷன். அம்பாஸ்டர் கார்ல அடிக்கடி பஞ்சர், டெஸ்லா கார்ல ஆட்டோ பைலட் ஃபீச்சர். பழைய பாட்டுல இருக்குது ஸ்ட்ரக்சர், ஆனா புதிய பாட்டு தான் இருக்குது, ஃபுல் அட்வென்ச்சர் என்று சொல்லி பெரிதும் கவர்ந்தது. ஃபியூச்சரும் அட்வென்ச்சரும் உள்ள புதிய பாடல் புதிய பாடல் புதிய பாடல் என்று சொல்லி டேபிள் உடச்சீங்கன்னா அப்பா அம்மா தான் கேட்கணும். அடுத்தது பழைய பாடலிலிருந்து வரப்போறவர் தென்காசிக்காரர் ஸ்ரீனிவாசன். இவர் பார்த்தீங்கன்னா 2 புத்தகங்கள் எழுதியிருக்கார். மிகப்பெரிய ஒரு தீவிர சினிமா ரசிகர். தற்செயலின் பின்னால் ஒளிந்திருக்கும் கடவுள் அப்படின்னு ஒரு புக்கு வந்து புக்கு அவரோட படங்களை பார்த்து எழுதியிருக்கார். நான் படிச்சிருக்கேன். மிகச்சிறப்பான ஒரு எழுத்தாளர். ஆரம்பிங்க. தாக்கு பிடிக்கீங்களா? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேட வந்திருக்கும் நண்பர்களே, ஆழ்கடவுள் விட்டு போல அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, சிறப்பா 5 பாயிண்ட் மேடை அமைத்து கொடுத்த சென்னை டாக்கீஸ் மற்றும் லைன் ரைட்ஸ் நண்பர்களே, ஆழி போல் அமர்ந்திருக்கும் எங்கள் அணியை அசைத்து பார்க்க வந்திருக்கும் எதிரணி மக்களே, நடுவர் அவர்களை நல்லாவே பவர் பிளே பண்ணாங்க. நீங்க 2 டீம்லையுமே நல்லாவே பவர் பிளே பண்ணாங்க. நீங்க இப்ப என்ன ஸ்லோவா வந்திருக்கீங்கன்றீங்களா? ஏன்னா இந்த பாடல்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆரம்பிச்சு, ஆனா அடிப்போம் எங்களுக்கான வாய்ப்பு வரும். நடுவர் அவர்களே, நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க 5 பேர் சொன்னாங்க. ஆமா நடுவர் அவர்களே, எங்களை முட்டாள்னு சொல்றதுல எங்களுக்கு அது எந்த விதமான தயக்கமும் இல்லை. ஆனா ஏன் நான் எங்களை முட்டாள்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை பார்த்து பார்த்து சலித்து போன என் கவிஞன் இதுக்கு மேல இந்த சமூகத்தை திருத்தவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு வரும்போது தன்னோட கவிதைய தான் பார்த்த தான் சந்தித்த அத்தனை அவலங்களையும் தொகுத்து ஒரு அவல நகைச்சுவையா மாற்றலாம். அதாவது ஒரு டார்க் காமெடியா மாற்றலாம். என்னோட கண்ணதாசன் அன்னைக்கே டார்க் காமெடியில புகுந்து விளையாடுறாங்க. இந்த புதிய பாடல் அணியினர் என்ன பண்ணாங்க தெரியுமா? கண்ணதாசனை காரக்குடியாக்கி அவனை கொஞ்சம் ஊத்தி குடியாக்கி டாஸ்மாக் நிறுத்திட்டாங்க. டாஸ்மாக் அதுவும் சும்மாவா நிறுத்தினாங்க? ஒரு கோரஸ் தம்பி, நாங்க என்ன பண்ணோம்? சோ அப்படியே கண்ணதாசன்ல இருந்து ஒரு டார்க் காமெடியை நாங்க கொண்டு வந்தோம் அப்படின்னா, அவங்களோட புதிய பாடல்ல இருந்து ஒரு டார்க் காமெடியை காமிக்க சொல்லுங்க பார்ப்போம். அப்படி மட்டும் அவங்க காமிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், வேணாம், ஒரு சவாலை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. அவங்களால காமிக்க முடியாது. அவங்க தமிழ் இருந்தாலும் அப்படிதான் இருக்குப்பா. ஆனாலுமே அவங்க ஒரு டார்க் காமெடிக்கான பாடல் எழுதியிருக்காங்க. என்ன எழுதினாங்க தெரியுமா? மாமா டவுசர் கல்விச்சே, ஆமா டவுசர். சபை நாகரிகம் கருதி நான் இந்த பாடலை எனக்கு பட்டிமன்றம் இல்ல,
ஏன்னா நிறைய பேர் குடும்பமா இருக்காங்க. ஒரு புதிய பாடலை நான் மேலே ஏறி பாடணும் அப்படின்னா சபை நாகரீகம் கருதி நிறுத்த வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிற நண்பர்களே. சரி, பழைய பாடல்ல நிறைய நல்ல நல்ல பாடல்கள் வந்து கொண்டே இருக்கு. வருஷம் ஃபுல்லும் ஏகப்பட்ட பாடல்கள் வந்து கொண்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு புதிய பாடல்கள்ல சமூக சிந்தனை உள்ள பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறதா, மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லக்கூடிய பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பா வரும் நண்பர்களே. வராமலாம் இல்ல. என்ன அமாவாசை அன்னைக்கு நிலவை தேடின மாதிரி நான் அந்த பாடல்கள் தேடுற மாதிரி இருக்கு. அமாவாசை அன்னைக்கு நிலவை தேடின மாதிரி நான் அந்த பாடல்கள் தேடுற மாதிரி இருக்கு. புதிய பாடல்களை நல்ல பாடல்களை கண்டுபிடிக்கும். சரி, அமாவாசை அன்னைக்கு தான் நட்சத்திரங்களை நல்ல கண்குளிர பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நாங்களும் எங்களோட நண்பர்களும் அடிக்கடி நட்சத்திரங்களை பார்க்கறதுக்காக போவோம். எங்களுடைய நட்சத்திரம்னு எதை சொல்றீங்க? இந்த 5 பேர் உட்கார்ந்துருக்கோம் நடுவர்களே. நாங்கெல்லாம் உங்க நட்சத்திரமா தெரியலையா? வருங்கால நட்சத்திரம் வச்சுக்கலாம். சரி, நம்ம கதைக்கு அமாவாசை அன்னைக்கு நட்சத்திரத்தை தேடி போகலாம் அப்படின்னு போனா அந்த நட்சத்திரத்தை கொண்டாட்டம் அப்படின்ற பேர்ல அதீதமான கொண்டாட்டமான பாடல்களை போட்டு 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 அதீதம் அப்படின்ற பெயர்ல கொண்டாட்டத்தை தொடர்ந்து திணித்து கொண்டே இருக்கிறார்களே தவிர அமாவாசை அன்னைக்கு நட்சத்திரத்தை ரசிக்கப்பட விடாம எங்களை கொண்டாட்டத்தின் மூலமாக திணித்து கொண்டே இருக்கிறார்கள். அமாவாசையில ஏதோ பண்ணிருக்கீங்க. அமாவாசையை வச்சு பாருங்க, நீங்க ஆரம்பிப்போம். நடுவர்களே, பழைய படத்துல அமாவாசைன்ற கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர். அந்த அமாவாசையா? சரி, அந்த கொண்டாட்டத்தை கொஞ்சமாவது ரசிக்க முடியுதா அப்படின்னா ரசிக்கும்படியாகவும் அந்த கொண்டாட்டம் இல்லை. என்ன பண்றாங்க? மரணம், மாசு மரணம், தப்பு தரணும் அப்படின்னு அந்த வைப்ல கூட ஒரு நெகட்டிவ் வைப்பை தான் அவங்க கொண்டு வந்து தர்றாங்களே தவிர அந்த சந்தோஷத்தை நம்மளால என்ஜாய் பண்ணவே முடியாது. தொடர்ந்து புதிய பாடல்கள்ல நிறைய நெகட்டிவிட்டியை புகுத்தி கொண்டே இருக்கு. ரொம்ப சோகமான ஒரு தர்மத்துல நான் ஒரு என்னுடைய மனதை சாந்தப்படுத்தணும் அப்படின்னா எனக்கு என்னுடைய ஆன்மாவை இலகுபடுத்தக்கூடிய பாடல்களை நான் பழைய பாடல்களை மட்டும்தான் பார்க்கிறேன். அப்படின்னு ரொம்ப சோகமான ஒரு தருணத்துல ஒரு பழைய பாடலை கேட்டேன்னு கண்டிப்பா என்னால என் மனதை இலகுவாக்க முடியும். ஆனா அதே நேரத்துல ஆபீஸ்ல ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கார்ல ரிட்டர்னா வீட்டுக்கு வரும்போது இப்படி ஒரு பாடலை நான் கேட்கிறேன்னு தீ மங்கான் வெல்லும் எவன் நினைச்சால் வென்றும் தலைவரே, வென்றும் தீமை வென்றும். அவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தீ மை மை வச்சு எப்படின்னா வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக அப்போ ஒரு ரொம்ப குழப்பமான ஒரு மனநிலையில தீமை தான் வெல்லும் அப்படின்ற ஒரு தொடர்ந்து அந்த வார்த்தை என்னுடைய காதுகளுக்குள் நுழைந்து கொண்டே இருக்கிறார். எனக்குள்ள ஒரு குழப்பம் வருமா வராதா? அப்ப தீமை மட்டும்தான் வெல்லுமா? நன்மை வெல்லவே வெல்லாதா? நன்மை வெல்லும்படியே நீங்க ஒரு பாடம் எழுதவே மாட்டீங்களா? சொல்லுங்க. அதனாலதான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். பழைய பாடல்கள்ல குடும்பத்திற்கு தேவையான, மக்களுக்கு தேவையான, சமூகத்திற்கு தேவையான கருத்துக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தன. ஆனா இன்றைக்கு புதிய பாடல்கள்ல அது குறைந்து கொண்டே இருக்கிறது, நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டே இருக்கிறது. அதை தயவு செஞ்சு கொஞ்சமாவது மீட்டெடுக்க முடியுமான்னு இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி இப்ப பெல் அடிப்பாங்க. இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி இந்தியா பிரசாத் போயிருந்தேன். அந்த இந்தியா பிரசாத்ல ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா கிட்ட கேட்கிறான், அப்பா கத்திரிக்காய் எங்க இருந்துப்பா வருது அப்படின்னா அந்த அப்பா ஒரு பதில் சொன்னார். ஆனாலும் அந்த சின்ன பையன் விடல. என்னைக்குமே சின்ன பசங்க அவங்க சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. 2 பேரும் பாத்தீங்கல்ல, சின்ன பசங்க சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. அப்பா வெண்டைக்காய் எங்க இருந்துப்பா வருதுன்னு கேட்டான். அப்பவும் அந்த அப்பா பதில் சொல்லல, வேற ஒரு பதில் சொன்னார். கர்நாடக பயமா இருக்கு, நீ எங்க போறேன்? அப்ப தக்காளி எங்க இருந்துப்பா வருதுன்னு கேட்டான். அப்பவும் அந்த அப்பா ஒரு பதில் சொன்னார். ஒரு பொறுப்பான அப்பாவா, ஒரு பொறுப்பான அம்மாவா நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா என்ன பதில் சொல்லி இருந்திருப்பீங்க அப்படின்றத ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. ஆனா இப்ப நான் சொல்றேன் அந்த அப்பா என்ன பதில் சொன்னாரு அப்படின்னு. Why are you keep on disturbing me? Why can't you Google it? அப்படின்ற தக்காளி, அந்த தக்காளி எங்க இருந்து வருதுன்னு சொல்றது கூட உங்களால முடியல அப்படின்னா என்ன விதமான சமூக பொறுப்பை, என்ன விதமான உங்களுடைய சமூக புரிதலை, என்ன விதமான நீ கடந்து வந்த பாதையை உன் பையனுக்கு கொடுப்ப. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா இன்றைய கவிஞர்களும் சரி, நாளைய கவிஞர்களும் சரி நம்மிடம் இருந்துதான் உருவாக்கி வருகிறார்கள்.
அவர்களை சமூக பொறுப்புடன் உருவாக்க வேண்டிய கட்டாயம் நம்மிடம் இருக்கிறது. அப்படி சமூக பொறுப்புடன் நாம் நம் குழந்தைகளை உருவாக்கும் பொழுது நாளைய திரை இசை பாடல்களிலாவது அவர்கள் நல்ல பாடலை தருவார்கள் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு கொஞ்சமா வரும். அப்படி ஒரு கால் நல்ல கவிஞர்கள் நாம் சமுதாயத்திலிருந்து உருவாக்கி வந்தார்கள் வைங்களேன், நான் என்னுடைய இந்த இடத்துல இருந்து பெயர் தடுத்து அங்க போய் உட்கார்ந்துருவேன். அது நடக்குமா அப்படின்றத பார்ப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஸோ போனா வணக்கங்கண்ணா, என் சாங் நீ கேளுங்கண்ணா, புது பாடல்கள் தூளுங்கண்ணா, நடுவர் தீர்ப்புல சொல்லுங்கண்ணா. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். மக்களே, புதுசு அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி மவுசு தானே. இப்போ புதுசா ஒரு பிரியாணி கடை வருது, என்ன பண்ணுவோம்? கியூ கட்டி உடனே போய் பிரியாணி வாங்கி சாப்பிடுவோம். புதுசா ஒரு நகை கடை வருதுங்க, என்ன பண்ணுவீங்க? எங்க வீட்டுக்காரர் கூட்டு போய் அவரு சர்ப்ரைஸா எனக்கு டைமண்ட்ல ஒரு ஒட்டியானம் வாங்கி கொடுத்தாரு. இது அவருக்கு தெரியுமாங்க? அதே மாதிரிதாங்க புதுசு எப்பயுமே மக்களை வெகுவா கவரும். இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரல, நம்ம நடுவரையே கேட்டுருவோம். நடுவரையா, உங்க மனைவிய உங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல ரொம்ப பிடிச்சதா? உங்க அணி ஜெயிக்கிறதுக்கு என் குடும்பத்தை நடுவரையா, நீங்க பதில் சொல்லாம அழுப்பிட்டீங்க, ஆனா மக்களோட கைத்தட்டலே சொல்லிச்சு இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிங்க. என்னங்க அப்போ உங்க கணவர் மனசாயிட்டாருன்னா நீங்க வால்மார்ட் ரிட்டர்ன் பண்ணிருக்கீங்களா? எங்க புதுப்பாட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யதார்த்தமானதுங்க. அந்த காலத்துல ஒருத்தருக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க? அட பொண்ணான மனசே, பூவான மனசே, வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை, இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் இந்த காலத்து டீனேஜ் கிட்ட கொடுத்து பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. நாங்க என்ன தெரியுமா சொல்றோம்? காதல் போயின் சாதலா, இன்னொரு காதல் இல்லையா, சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. அது நிறுத்த கூடாது இல்ல, அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்காங்க. அப்பா நினைக்காதீங்க, இந்த பாடல் ஏதோ லவ் ஃபெயிலியர்காக எழுதின பாட்டு நீங்க எல்லாம் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில எந்த விதமான தோல்வி அடைஞ்சாலும் முடங்கி போய் உட்காந்துறாதீங்க. ஆப்ஷன் ஏ இல்லைன்னா ஆப்ஷன் பி இருக்கு. மக்களே, உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாரும் காசு கொடுத்து வந்துருக்கீங்க, இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். த்ரிஷா இல்லைன்னா இப்ப த்ரிஷா தான் இருக்காங்க, நயன்தாரா இல்ல. இந்த பழைய பாடல்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டீரியோ டைப்பிங் இருக்குங்க. டீச்சர்னா எப்பயும் கொடைய வச்சுட்டு தான் வரணும், பேய்னா தலையை வச்சு போட்டு தான் வரணும், ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் வரணும். அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ட போட்டுட்டு அவங்க நானே வருவேன். ஆனா இந்த காலத்துல நாங்க பேய கூட எவ்வளவு ஹாப்பியா கலர்ஃபுல்லா புது அச்சோ அச்சோ அச்சோ. அந்த காலத்துல பேய பார்த்து பயந்து போய் நாங்கெல்லாம் அம்மா அப்பாவை சுச்சா போறது கூட கூட கூட்டிட்டோம். ஆனா இந்த காலத்துல பேய பார்த்து என் பிள்ளைங்க, அம்மா பேயாவது ஒன்னாவது, நாங்க மத்தியானம் பேயோட பாஸ்தா சாப்பிடுவோம், ராத்திரி பிசாசோட பீஸா சாப்பிடுவோம் அப்படி சொல்றாங்க. உங்களுக்கு யாருக்கும் தெரியாத ஒரு உண்மையை சொல்றேங்க. நைட் நேரம் நீங்க பேய் பிசாசுனா நாங்க வீட்டுக்கு போனோம். நம்ம நடுவரையா கூட இந்த பாட்டுக்காகவே இந்த படத்தை 4 தடவை பார்த்தாரு. தமன்னாவுக்காக பார்த்தாரு, தப்பா நினைச்சுட்டாங்க. மூட நம்பிக்கையை உடைச்சு எறிது பாருங்க, அதனால பார்த்தாருங்க. என்ன படம் சொல்லிருக்கேன்? அரண்மனை நடுவர்களே, மனைவிக்கு தெரியாம போனீங்க. நன்றிங்க. இன்னொன்னு பொதுவா சொல்லுவாங்க, நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றது முடிவு பண்றது நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலை தான் அப்படின்னு சொல்லிட்டு. டேலஸ்ல உட்காந்துட்டு டயட்ல இருக்கணும்னா எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. சுத்தி சுத்தி சாப்பாடு இருக்கு, யாராவது கெஸ்ட் வந்தா சுத்தி காமிக்கும் சாப்பாடு மட்டும்தான் இருக்கு. நீங்க டேலஸ் போறீங்க, நானா விரதம் இருக்கும்போதே டயட்ல இருக்க கஷ்டம்.
கருத்து சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல அப்படியே சோகத்தை அள்ளி தெளிக்குது. நானே சோகமா இருக்கும்போது வாழ்க்கையிலும் ஓடம் அப்பா விட்டுருங்கப்பா அப்படி இருக்கும். ஆனா இந்த காலத்துல நாங்க எப்படி ஹாப்பியா அந்த பாட்டு பாடுறோம் தெரியுமா? வாழ்க்கையில் 1000 தடை கல்லப்பா ரஜினி அந்த பீட் இந்த ஒண்ணு எங்க வீட்டுக்காரரு ஞாயிற்றுக்கிழமையானா காலையில 10 மணிக்கு தானே இந்த பாட்டு போட்டு கேட்பாரு. ஏன் தெரியுமா? இந்த பாட்டை போட்டு கேட்டுட்டுதா வீட்டுல இருக்கிற 5 டாய்லெட்டையும் சும்மா அவர் வந்துட்டாங்க. அவரோட போகும்போது ஒரு செல்ஃபி எடுத்துப்பா. எல்லா வீட்லயும் இந்த மாதிரி பாட்டு போட்டுதான் அந்த வேலையை பண்ணுவாங்க. இல்லைன்னா அது பண்ண முடியாது. அவ்வளவு மோட்டிவேஷன் தேவைப்படுது டாய்லெட் கழுவுறதுக்கு. அப்புறம் நம்ம எதிரணியில இருக்கிறாங்கல்ல திவ்யா, மிகச்சிறந்த பேச்சாளர், இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி. கோயம்புத்தூர் பாஷையில அடிச்சு நவுத்துவாங்க, அடுத்து வந்து பேசுவாங்க. நீங்களே பாருங்க. அவங்க எவ்வளவு ஃபேமஸா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தை போய் திறந்து பார்த்தா நிறைய புதுப்பாட்டுக்கு அருமையா டான்ஸ் ஆடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கே நல்லா தெரியும் புதுப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாதான் ஃபாலோவர்ஸ் வருவாங்கன்னு. ஏனுங்க மணி இம்புட்டு செஞ்சு போட்டு மண்டையில இருந்து அந்த கொண்டையை பறந்துட்டீங்களே. இன்னொரு பொதுவான குற்றச்சாட்டு நம்ம தம்பி கூட சொல்லிச்சு, தமிழே இருக்காது. தம்பி தமிழை வளர்க்கறதுக்கு தான் இந்த மாதிரி பட்டிமன்றம் வச்சிருக்கிறோம். இந்த தமிழ் ஆசிரியர் இருக்காரு எதிரணியில அருமையா தமிழ் சொல்லி கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது ஏன் என்டர்டெயின்மெண்ட் மீடியாவான சினிமா அதை பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? அந்த காலத்துல ஒரு படத்துக்கு நடுவுல பாட்டு வரும்போது பாட்டு செம்ம மொக்கையா இருக்குன்னு அவன் தம்மடிக்கு எந்திரிச்சு போயிடுவான், முட்டை பப்ஸும் சமோசாவும் சாப்பிட்டு போயிடுவான். ஆனா இந்த காலத்துல படமே மொக்கையா இருந்தாலும் கடைசி ஹைலைட்டா ஒரே ஒரு பாட்டு வருங்க. அந்த பாட்டுக்காரே அந்த படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு வருவாங்க. செட்டுக்குள்ளேயே முடங்கி கலந்தது அந்த காலத்தோட பாடல்கள். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், ஹெட் ஷேக் ஷோல்டர் ஷேக் நோட் பண்ணிக்கோங்க. குதிரையில போறாங்களாமா, சரிங்களா? 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 500 ரூபாய்க்கு நடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த காலத்துல அசால்ட்டா 7 அதிசயத்தை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிக்கிறோமா இல்லையா? அதிசயமே அசந்து போகும் நீ என்ற அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு 1992 வரைக்கும் பெஸ்ட் லிரிக்ஸுக்காக தமிழ் திரைப்படங்கள் வாங்கின அவார்டோட எண்ணிக்கை 2. 92க்கு அப்புறம் 8 அவார்டு வாங்கியிருக்கோம். சொல்லுங்க எது தரமான பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிங்கர் அந்த காலத்துல இறந்து போயிட்டாருன்னா எப்படி ஹானர் பண்ணுவீங்க? அவரோட பாட்டை கேட்பீங்க, இல்ல அவரோட பாட்டை பாடுவீங்க. ஆனா இந்த காலத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி மூலமா அவங்களை திரும்பியும் ரீக்ரியேட் பண்ணி திரும்பவும் பாட வச்சிருக்கோங்க. மலேசியா வாசுதேவன் அருமையா திரும்பி வந்து பாடினார் இல்லையா மனசுலாய பாடல் மூலமா. சமீப காலமா அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஃபாலோ யுவர் ஹார்ட் அப்படிங்கறத வந்து ஆண்களுக்கான மட்டுமே தான் இருந்துச்சு. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் ஒரு ஆண் மட்டும்தான் அதை பாடுவான். ஒரு பெண் பாடணும் அப்படின்னா என் கணவனை காணும், என்னோட புருஷனை காணும், அந்த மாதிரியான பாடல்கள் மட்டுமே தான் இருக்கும். அதை உடைச்சு பேசுகிறேன் உன் இதயம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணும் கேன் ஃபாலோ ஹர் ஹார்ட் அப்படின்னு சொன்னது சமீப காலத்துல ஒரு விஷயம், ஐயோ இந்த விஷயம் நம்மள விட்டு போயிடக்கூடாதா அப்படின்னு நினைச்சு இந்த உலகமே ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணுச்சுன்னா அது கோவிட் காலகட்டம் தான். அந்த காலகட்டத்துல வந்த ஒரு அருமையான பாடல் வந்து சுடரி சுடரி, அதுல ஒண்ணு வருங்க, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டை நீங்க எந்த சூழ்நிலைக்கு வேணாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ வீட்டுல நான் செம்மையா வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமைச்சிட்டு இருப்பேன். அப்ப எங்க வீட்டுக்கு சோஃபால உட்காந்து போனை தடவி பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப வரும் பாருங்க ஒரு கோபம். அப்ப நானே சொல்லிக்குவேன், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்க டீனேஜ் கிட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அட்வைஸ் சொல்றதுக்கு பேச கூட வேணாம், கண்ணு அப்படின்னு கூப்பிட்டா போதும், உடனே ஐநோ நம்ம ரகுவரன் மாதிரி ஒரு 100 ஐநோ சொல்லுவாங்க. அப்ப சொல்லுங்க, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தோத்து போயிடுவோம் தெரிஞ்சும் அருமையா ட்ரெஸ்
ஜெயிப்போன்னு உட்கார்ந்துருக்காங்க. இதுவும் கடந்து கடைசியா இப்படி சொல்லி முடிச்சுக்கிறேங்க. பழைய பாடல்கள் மனைவி மாதிரி திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுற நீ அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டு நமக்கு செம்ம போரா இருக்கும். புதிய பாடல் காதலி மாதிரிங்க, அவ அர்த்தத்தோட பேசினாலோ அர்த்தம் இல்லாம பேசுறாங்க. தமிழ்ல பேசுறாலோ தங்கிலீஷ்ல பேசுறாலோ கவிதையா பேசுறாலோ இல்ல வந்துச்சே ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்றாலோ உங்க காதுல தேனா வந்து பாயும், உங்க மனதை வெகுவா கவரும். கடைசியா இப்படி சொல்லி முடிச்சுக்கிறேங்க. தெலுங்கு சூப்பர் ஸ்டார் பாலகிருஷ்ணா சொன்னது மாதிரி டிப்ரெஷன் will get depressed when you listen to new songs. அதனால புது பாடல்களை கேளுங்க, ஹாப்பியா இருங்க. நீங்க ஏதோ வள்ளுவர் ஔவையார் தான் சொல்றீங்க. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எப்படி நீங்க வந்து அடுத்து மூஞ்ச காட்டுவீங்கன்னு பியூட்டி பார்லர்லாம் போயிட்டு வந்தீங்க. இதுதான் நீங்க டிப்ஸ் கேட்காதீங்கிறேன் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்.